ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு வந்து சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் வந்து பார்க்க போகிறோம். என்ன ஸ்வீட் பட்டோம்? வின் பண்ணுறியா? என்ன ஸ்வீட் பண்ண போகிறோம் சொல்லு. பிரெட் அல்வா. பிரெட் அலு பண்ணுறோம். பிரெட் அலு வந்து ஃபஸ்ட்டு ஒரு 8லேருந்து ஒரு 10 பீஸ் அளவு ப்ரெட் வந்து போட்டு மிக்சியில் பொடி பண்ணிவிட்டு இது வந்து ஒரே 1 டேபிள் ஸ்பூன் நெய், அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் கீ மட்டும் போட்டு இந்த மாதிரி கலர் சேஞ்சாக வந்து சூப்பராக ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். எண்ணெயில் வந்து ஃப்ரை பண்ண போகிறது இல்லை, பாப்பாங்கெல்லாம் சாப்பிட போகிறதுனால கொஞ்சம் ஹெல்த்தியாக தான் நான் வந்து இதை வந்து செய்ய போகிறேன். சுகரை யூஸ் பண்ண போகிறது இல்லை, நாட்டு சர்க்கரை தான் வந்து யூஸ் பண்ணிவிட்டு இதை வந்து பிரெட் வந்து வறுத்து வச்சாச்சு இல்லையா. இப்போ வந்து சர்க்கரை பாகு வந்து ரெடி பண்ணணும். அதுக்கு வந்து 2 டம்ளர் தண்ணி வந்து ஊற்றிட்டு அதிலே வந்து ஒரு பெரிய பவுல் அளவு நாட்டு சர்க்கரை தான் வந்து சேர்த்துருக்கோம். நாட்டு சர்க்கரை வந்து சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கொதிக்கிற வரைக்கும் நல்லா அதுக்கு கொதிக்க வச்சுட்டு அப்புறமா வந்து ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கிற பிரெட் வந்து இதிலே ஆட் பண்ணிடலாம். நல்லா ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கலரும் வந்து சூப்பராக கொடுக்கும். நம்மளுக்கு நாட்டு சர்க்கரை யூஸ் பண்ணுறதுனால நல்ல டார்க் கலர் இருக்கும், பார்க்கறதுக்கே வந்து அப்படைட்டாக சூப்பராக இருக்கும். அதிலே வந்து 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் வந்து மில்க் பவுடர் வந்து சேர்த்துக்கலாம். மில்க் பவுடர் இல்லைன்னா மில்க் கூட வந்து ஒரு 1/2 கிளாஸ் வந்து சேர்த்து நல்லா வந்து நீங்கள் திரட்டிக்கலாம். பாலே போடாமல் கூட செய்யலாம், அதுவும் வந்து சூப்பராக இருக்கும். நல்லா செஞ்ச அப்புறமா இப்போ வந்து தாளிக்கு வந்து 2 டேபிள் ஸ்பூன் வந்து கீ பண்ணி ஊற்றிட்டு அதிலே வந்து கொஞ்சமாக வந்து முந்திரி போட்டுட்டு அதிலே வந்து பிரெட் அல்வா செஞ்சு வச்சது அதிலே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பாத்திரத்தில் இருந்து பிரிஞ்சு இந்த மாதிரி சூப்பராக வந்து வரணும். அப்போ வந்து பிரெட் அல்வா சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு. கலரே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும்.